உரிய இருக்க முடியலன்னா வீட்டுல போய் தூங்க வேண்டியதுதானே. டேய் பாத்தியாடா பொட்டாச்சிங்கெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு. இனி என்னால தாங்க முடியாதுடா. போடா, என்னால முடியாது, நீ போடா. இவன் போய் என்னத்த பண்ண போறானோ. என்ன கணக்கு பாக்குற? உங்க கோயில்லயே வந்து உயிரை வச்சிட்டோம் பாத்தியா? என்ன வாய் பொழுதுன்னு பாத்துக்கிற? நீதான் உங்கள்ட்ட காசு வாங்கப்படாதமா கொடுத்தீங்கல்ல, இப்ப உரிய என்ன எங்க மண்டையை சேர்த்து உடைப்பீங்கடா. வயிற்றுல அமீர் பாத்தியா? யார் மேல கை வைக்கிற? என்ன முறைக்கிற? அமீர் உர்ரா, ஏந்துடா. கூட கலாட்டா பண்ணிட்டு வந்தார், வாங்க பிடிக்கலாம். அவனை புடிங்க, விடாதீங்க அவனை. எடுத்துருக்கான் போல இருக்கு. வாடி போலாம். சரி சரி வாங்க போலாம். வாடா. அம்மா அம்மா, என்னடா? உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. என்னடா அது? பிரிச்சுதான் பாரு. உனக்காக அலைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னடா அது? இந்த வயசுல இதையாட போடுறது? சும்மாருமா, பழைய கர்நாடகா மாதிரி அந்த காஞ்சிபுரம் புடவை எவ்வளவு நாள் தான் கட்டிக்கிட்டு இருப்ப? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஏண்டா இதுவாடா லேட்டஸ்ட் ஃபேஷன்? இது எப்படி இங்க வந்தது? நான் சாரி தாமா வாங்கினேன். சரி சரி, இந்த ஷர்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இதை நீயே போட்டுக்க. ஆஹா, நமக்காக தான் அந்த பொண்ணு செலக்ட் பண்ணி தேடி தேடி வாங்கியிருக்கு. என்னம்மா இது? சட்ட துணிலையும் சேர்த்திக்கல, லுங்கிலையும் சேர்த்திக்கல. இதை கட்டிக்கிட்டு எப்படிமா வெளியே போறது? நான் உங்களுக்கு ஷர்ட் தான் வாங்கினேன், எப்படி மாறிச்சோ தெரியல வாப்பா. பரவாயில்லம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, நீயே கட்டிக்கமா. யார் பொருளோ நமக்கு எதுக்கு வாப்பா? நல்ல பொண்ணு. இருந்தா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. தேவரையா, உங்கள மாதிரி நியாயமான அமைதியான மனிதரை இது வரைக்கும் இந்த ஜில்லாவில் நான் பார்த்ததே கிடையாது. உங்கள மாதிரி எல்லாரும் இருந்துட்டா ஊருக்குள்ள கலவரமே வராது. தேவரே நில்லுங்க, எப்ப வெட்ட போறீங்க? வெட்டிடுவோம். ஏங்க வெட்டுறதுன்னு முடிவாகி போச்சு. எப்ப வெட்டினா என்ன? நல்லா சாப்பிட்டு ஊருக்குள்ள கொழுவலும் சுத்திட்டு இருக்கான். வெட்டும் போது சொல்லி அனுப்புங்க. கைகால எனக்கு தான். தேவரே, ஊருக்குள்ள உன்னதான் நல்லவன் நினைச்சிருந்தேன், நீ கத்து தூக்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டது, உன்னதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்லிட்டு போறாரு? நான் அப்பவே பச்சு சொன்னேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதையான்னு. இப்போ இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு உன்னை போட்டு கொடுத்து உள்ள வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இப்போ நான் என்ன சொல்லி நிக்கிறேன், நீ மீசை தோடி நிக்கிற. சரிங்க தலைவரே, நீங்க சொல்றதை நான் கேக்குறேன். எங்க ஒண்ணும் இல்ல. அது புதுசா வந்திருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். பள்ளிவாசல் இடத்துல கடை கட்டுற விஷயமா வாப்பா அந்த பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நல்லது தம்பி, சாயந்தரம் வாப்பாவை நானே வீட்டுல வந்து பாக்குறேன்னு. சரிங்க பாய். வாங்க. எடுத்துங்க. நாம ரெண்டு பேரும் எடுத்த ட்ரெஸ் இடம் மாறி போச்சு.
மனசு எப்போ அப்புறம் உங்க கட்டுமான வேலை எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? கட்டுமான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சரி. ஒரு வாரத்துல ஒயரிங் வேலையும் முடிஞ்சிடும். ஆ. ஒரு வாரத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கடைகளை ஏலத்துக்கு விட வேண்டி வந்துடும். ஆனா கடையெல்லாம் கரெக்டா நாணயமான உங்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸே இல்லாம குறைஞ்ச வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரிங்க, அப்படியே செய்வோம். சரி சரி சரிங்க சரிங்க. சலாம் சலாம் அலைக்கும். கிளம்புங்க. நீங்க ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமாங்க, மகளுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. எப்ப நிக்கான்னு எல்லாரும் இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தருணம் முடியட்டும், முடிஞ்சதும் வச்சுக்குவோம். அவர் சொல்றதுதான் கரெக்ட். சரிங்க, கிளம்புவோம். சரி. சலாம் அலைக்கும்.